அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைக்கி பார்க்குறக்கூடிய வசனம் வந்து சூரா அல் ஃபாத்திஹாவுடைய 4வது வசனம். மாலிக்கி யௌமித்தீன், இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் இருக்கின்றான். அப்போ இந்த வசனத்துடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நாளைக்கு மறுமையோடைய அரசன், அதிபதி. அங்கே அல்லாஹ் என்ன தீர்ப்பு அளிக்கிறானோ அது மட்டும்தான் அங்கே செல்லுபடியாகும். மற்ற யாராலும் என்னது அங்கே இறைவனை தவிர்த்து அங்கே எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னாக்கா, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் ஒரு இறை மறுப்பாளருக்கும் உள்ள வேறுபாடு. அவர் வந்து இந்த உலகத்தை எப்படி அந்த பார்க்கும் முறை, அந்த பார்க்கும் விதம், அதை கையாளும் முறை வந்து 2 பேருக்குமே மாறுபடும். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு இறை மறுப்பாளர் இருக்கார், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஏத்திஸ்ட். அவர் வந்து இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலோ ஒரு விஷயம் நடந்தாலோ அவர் சட்டப்படி முறையிடுவார். அங்கேயும் அவரோட அநீதி மறுக்கப்படுது. அப்போது ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு போய் இறுதிபட்சம் அந்த அநீதி மறுக்கப்பட்ட நிலையில் அவர் வந்து மனசுடைஞ்சு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி ரொம்ப வந்து ஒரு மனசுடைஞ்ச நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டுருவார். ரொம்ப ஒரு வெறுப்படைஞ்ச நிலைமையில் அவர் இருப்பார். அதே நிலைமையில் ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் இருந்தார்னா, அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுருச்சுன்னா அவரும் சட்டப்படி முறையிடுவார். ஆனால் அந்த சட்ட ரீதியாக அவருக்கான அந்த நீதி பெற்றுத்தரவில்லை என்றால் அதை வந்து அவர் அல்லாஹ்விடம் அல்லாஹ்விடம் அதை ஒப்படைச்சுவார். அப்போ இதன் மூலியமாக அந்த முதல் நபர் அடையக்கூடிய அந்த மன உளைச்சல், மன விருத்தி, அந்த விஷயங்கள்லாம் இவருக்கு என்னது இருக்காது. ஏன்னாக்கா இதற்கான நியாயத்தை, இதற்கான தீர்ப்பை என்னது நான் இங்கே வாங்கலை, நான் நாளைக்கு மறுமையில் இறைவனிடம் வாங்கிடுவேன் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் இதன் மூலியமாக ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு வலுவூட்டப்படும். அப்போது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்றைக்கி உலகத்தில் வந்து நமக்கு சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கலாம், நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காம இருக்கலாம். அப்போ இது மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம இறை நம்பிக்கை மூலியமாக நாளைக்கு மறுமைன்னு ஒரு நாள் இருக்குது, அங்கே என்னது இறைவன் நமக்கு நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்வான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மூலியமாக நம்ம இம்மையிலும் வந்து ஒரு நிம்மதியான வாழ்வு, ஒரு மன உளைச்சல் இல்லாத, இந்த மாதிரியான எந்த ஒரு வெறுப்பும் இல்லாத ஒரு வாழ்வையும், நாளைக்கு மறுமையிலும் என்னது நிம்மதியான ஒரு வாழ்வையும் நம்ம இதன் மூலியமாக பெறலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அனைத்தையும் உள்ளடக்கியது. அதாவது இம்மையிலும் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை பெற்றுத்தரும், மறுமையிலும் ஒரு நிம்மதியான வாழ்வை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தின் மூலியமாக புரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் அடுத்த வசனங்களுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.